ஐயா, என்ன சின்னையா? நம்ம கலாவுக்கு மங்கலிய வேலை வந்துருச்சுங்க. என்ன சின்னையா சொல்ற? நீ ஒன்னும் சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலையே. சங்கீதம் கத்துக்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வேணும்னு கலா அம்மா கிட்ட சொல்ல, சரியான ஒரு ஆளா இழுத்துக்கிட்டு வான்னு அம்மா எங்கிட்ட சொல்ல, இதுதான் சாக்குன்னு ரெண்டுக்கும் தோதா ஒரு நல்ல பையனை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் ஐயா. ரெண்டுக்கும் தோதா அப்படின்னா? சங்கீதம் சொல்லி கொடுக்கவும் லாயக்கு, சதிக்கு பதியாகவும் லாயக்கு. உங்க மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்தவன் 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறான். நீங்களும் தலையாச்சிட்டா அந்த பையன் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆலையிலாகப்பட்ட கருப்பு போல ஆக்கி விடுவாளையா. அந்த பையன் நம்ம மக கிட்ட 3 நாளைக்கு சமாளிப்பானா? அதெல்லாம் நம்ம பையன் கிட்ட நடக்காதுங்க. அவன் எல்லாருக்கும் காது குத்திடுவான். அழைச்சிட்டு வரேன், பாக்குறீங்களா? சரி, அழைச்சிட்டு வாயன் பாப்போம். என்ன இவர்தான். வணக்கம். சந்த சரவ சங்கீத கோளரை கோதண்ட ராம பாகவதம். வயசு சிரிச்சுனாலும் விவகாரம் பெருசுங்க. 4 காலமும் பேசும். அப்படியா? ஏன்பா தம்பி, நீ என்ன வர்ணம்? நல்ல சிவப்பு வர்ணமுங்க. பஞ்ச வர்ணம்னு சொல்லாம போனியே பைத்தியார புள்ள. எந்த குலத்தை சேர்ந்தவன்னு கேட்டேன். ஆண் குலம். பையன் சமாளிச்சுக்குவான் போல் இருக்க. இந்தாப்பா தம்பி, நம்ம பொண்ணு கிட்ட நீ சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாம் தன்னால நடக்கும். என்ன சொன்னையா? அதேதானுங்க ஐயா. தண்டா ஏன் சும்மா தண்டா போடுற? முழு பேரையும் சொல்லி இந்த கோதண்டத்தை விட்டு பாருயா. நம்ம கிட்டே அழக்க ஆரம்பிச்சுட்டியே. இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் தம்பி கைவரிசை தெரிய போகிறே. வா. அம்மா, இவர்தான் பாட்டு வாத்தியாரு கோதண்டராம பாகவதர். வணக்கம். ஓரடி முத்துவேலு கிட்ட பாட்டு கத்துக்கிட்ட என்னையா? சந்த சரவம், சங்கீத ரத்னம், நாட்டிய மணி. சங்கீத சிங்கம், நாட்டிய நந்தி அப்படின்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே. பட்டமெல்லாம் எதுக்கு? நறுக்கு தெரிச்சாப்புல 4 பாட்டு, கண்ணுக்கு அழகா இருக்கிறாப்புல 4 ஆட்டம். அது கத்து கொடுத்தா போதுமே. நம்ம சரக்கே இங்க புதுசுதானே. பெண்களை பழக்கிறதுல 8 தேசத்திலயும் இந்த கோதண்டராமனை மிஞ்சின ஆள் கிடையாதுன்னு சொல்லு சின்னையா. கிடையாது கிடையாது, மருந்துக்கு கூட கிடையாது. ஆமா, இன்னைக்கு சாரி அப்படின்னு தொடங்கினா 3 மாசம் தான். மங்களம் பாடுற வரைக்கும் நான் விட போறது இல்ல. சரி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, பாடத்தை ஆரம்பிச்சிரு. ஓ, அட்வான்ஸ் தொகை மட்டும் வந்துட்டா இன்னைக்கு அழகா கச்சிதமா லட்சணமா ஆரம்பிச்சிடுறேன். ஆனா அட்வான்ஸுக்கு என்னப்பா அவசரம்? பாட்டுக்கு மட்டும் என்னப்பா அவசரம்? அட்வான்ஸ் தானே, நான் தர்றேன். முதல்ல நீங்க பாட்ட ஆரம்பிங்க. நீங்க சொன்னா சரி, அப்படியே ஆரம்பிச்சிடுறேன். பின்ன என்னப்பா, வா பெருத்து கட்டு. உட்காரு. போய் உட்காருமா. கொஞ்சது என்னோட. என்ன வாத்தியார சொல்றீங்க? இது தம்புரா என் கையில கொஞ்சதுன்னு சொன்னேன். ஐயோ, கொஞ்சம் இருக்கட்டும், பாடத்தை ஆரம்பிப்போம். ஓ அம்மா, நான் பாடுறேன், நீ அது போல பாடு. எங்க? என்ன மதுரமான குரல்.
குரல்லாம் இப்படி இல்ல இருக்கணும். எங்க சா பா சா பாடு. சா பா சா. என்ன கமகம், என்ன கமகம். இந்த கமகம் நம்ம நாதஸ்வர சக்கரவர்த்தி கிட்ட கூட பேசினது இல்லையே. காது சும்மா தெரிக்குதே தெரிக்குதே. அம்மா, உங்க பொண்ண நான் சரிப்படுத்திடுறேன். இன்னும் 40 நாள்ல நான் இவளை சங்கீத பூஷணி ஆக்கலன்னா என் பேரு கோதண்டம் இல்ல. என்னமோ வாத்தியார, என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க எப்படி செய்தாலும் சரி, பாடத்தை முடிச்சுக்கிட்டு கீழே வரபோது பணம் தர்றேன். வா சின்னையா, நீ என்னத்துக்கு இங்க? ஆமாமா, நாம என்னத்துக்கு இங்க? எங்க பாடு. சா ரி. வாத்தியாரே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பேரா? என் பேரு கோதண்டம். ஓஹோ, சோத்துக்கு தண்டம்னு உங்க மனைவி வச்ச பேரா? மனைவியா? யாருக்கு? பெண்கள் எல்லாம் பைத்தியங்கன்னு தெரிஞ்ச பிறகுமா நான் கல்யாணம் செய்துக்குவேன். என்ன, பெண்கள்லாம் பைத்தியமா? வாத்தியாரே, நாக்க கொஞ்சம் உள்ள வச்சு பேசுங்க. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. சேச்சே, பெண்கள் முகத்தை என்னைக்கு நான் ஏறெடுத்து பார்த்தேனோ அன்னையில இருந்து நான் ஆண் பிள்ளை இல்லைன்னு சபதம் செய்திருக்கிறேன். எப்படி எப்படி எப்படி? வாத்தியாரே, என்ன இதெல்லாம்? இதுவா? இதுதான் என் பிரம்மச்சாரி தர்மம். நித்திய பிரம்மச்சாரியான வீர ஹனுமானின் பக்தன் இந்த கோதண்டம். ஐயே, அதான் முகமே சொல்லுதே. வாத்தியாரே, உங்கள மாதிரி பகல் வேஷம் போடுறவங்கள நான் ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். படிக்கிறது பாகவதம், பிடிக்கிறது கண்ணக்கோன். இல்லவே இல்லை. இம்மி கூட அப்படி நடக்க மாட்டான் இந்த கோதண்டம். வைத்தியக்கார பெண்களுக்கு பணிஞ்சிட்டா என் பிரம்மச்சாரி தர்மத்துக்கே பங்கம் விளைவித்த பாதகனாகி விடுவேன். வாழ்க வீர ஹனுமானின் வைராக்கியம். பெண்கள்லாம் அக்கினி, ஆண்கள் அதுல பட்ட மெழுகு. என்ன ஆகும்? எங்க அனல் பட்டாலே பாகா உருகி போயிடுவீங்க. இந்த நித்திய பிரம்மச்சாரியா மெழுகு இல்லை, உருக்கு. உருக்கு உருக்கை கரையான் அரிக்குமா, இல்லை நெருப்புத்தானதை லேசில் உருக்குமா? உருக்க இழுக்க கூடிய காந்தம் இருக்கு என்கிட்ட. இந்த வைராக்கியம் எல்லாம் எத்தனை நாளைக்கு வாத்தியாரே? நான் பார்க்கத்தானே போறேன். தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமைன்னு கம்பன் கிட்டயே எழுதி வாங்கினவ ஒரு பொண்ணு வாத்தியாரே, பொண்ணு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அந்த ஔவையாரையே திணற அடிச்ச முருகன் ஒரு ஆணு பெண்ணே ஆணு. இதெல்லாம் ஆண்கள் எழுதி வச்ச கட்டுக்கதை. என்ன சொன்னேன்? இது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டமே. நீ என்கிட்ட பாடம் சொல்லிக்க போறியா இல்லையா? நான் உங்களுக்கு கத்து கொடுக்குவா வாத்தியாரே? அப்படின்னா விட பெத்துக்கிறேன் தாயே. சரி, இன்று போய் நாளை வரும் வாத்தியாரே. இல்ல இல்ல, நித்திய பிரம்மச்சாரியே. வர்றேன். இனிமே வராம தீருமா? உன் பேரு என்னன்னு சொன்ன? என் மாணவிகள் பட்டியல சேர்த்துக்கணும். கலா. கலா? வெறும் கலாதானா? கலாவல்லி. ஓஹோ, கலையில நீ வில்லியோ? இல்லையா இல்லையான்னு நீங்க பார்க்கத்தானே போறீங்க. உருக்காமல்ல இந்த கிறுக்கு. அம்மா. என்னங்க, பாடமெல்லாம் முடிஞ்சுதா? ஓ, நம்ம பொண்ணு எப்படிங்க? ரொம்ப ரொம்ப கெட்டுது போங்க. ஒரு வசியெல்லாம் அதுகிட்ட பிச்சையில வாங்கணும். அத கேட்கலப்பா, சங்கீதம் எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. ஏமா கெட்டிக்காரத்தனம் இருக்குங்க. படுகட்டியார பண்ணுங்க. எவன் இட்லி ஆக்கி எந்திரன சட்னி ஆக்கி பலகாரம் செய்திடுற சாமர்த்தியம் எல்லாம் இருக்குது. பத்மாவதி வயித்துல பிறந்தது எப்படி இருக்குன்னு. உங்க பொண்ணுக்கு நல்ல பேர் வச்சிருக்கீங்க நீங்க, கலாவல்லி. கலையில மட்டும் என்ன, எல்லாத்துலயும் வெள்ளிதான் போங்க. அப்படி சொல்லுங்க. கேட்டியா சின்னையா? வாத்தியாரே, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரே, அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேல வரும் முன்கோபம். கலாவுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதனால அவர் ஏதாவது சொன்னா நீங்க கொஞ்சம் மனசுல போட்டுக்க கூடாது. அதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். சம்பளம் மட்டும் சரியா வந்துட்டா யாரு என்ன பேசினாலும் எனக்கு கவலையே இல்ல. இந்த சம்பளம் கிடைக்குங்களா? ஓ சின்னையா, வாத்தியார் கிட்ட ரசீது வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பு. நாளைக்கு வாங்க வாத்தியாரே. நாளைக்கா? அட, பாடம் சொல்லி கொடுக்கப்பா. ஓஹோ, வா உட்கார்ந்து தோல. ஏன்பா, இன்னைக்கு நீ வெட்டி முடிச்சதுக்கு 100 ரூபாயா? போதாது சின்னையா, போதாது. 1000 ரூபாய் கொடுத்தாலும் தகும் இந்த கோதண்டத்துக்கு. தண்டா
அப்பா கோதண்டா, என்ன சின்னையா? பொண்ணு வழிக்கு வந்துடுச்சா? வழிக்கு வர்றதா? நான் அந்த தம்புராவை எடுத்து சுதி கூட்டி விரலால மீட்டி சா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த சாவலியே சொக்கி அப்படின்னா அதுதான் சூச்சியம். நயமா நைசா பேசி அவளை சரி பண்ணிக்கோ. ஓ. கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சின்னையா, அந்த புண்ணிய காரியத்தை மாத்திரம் நீ எனக்கு செய்துட்ட, நான் சாவர வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன் சின்னையா. மாட்ட இந்த அப்படி நோட்ட. இனிமே உனக்கு வேட்டதான். பிடிக்கிறேன் சின்னையா இந்த வீட்டை. எத்தனை நாளைக்கு நம்ம ஒத்திகை நடத்துறது ஏன் இப்போ உனக்கு என்ன குறைச்சல்? நீ தானே எனக்கு ராஜபாட் கண்ணா. இல்லை இல்லை, கள்ள பார்த்து நீ என்னோட மேடையில வந்தவல்ல ஸ்திரீ பார்த்து. ஆமா லல்லி, வரதராஜ முதலியார் எப்போ கடுக்கா கொடுக்க போற? அது எவ்வளவு நேரமாகும்? கொஞ்சம் வெயிட் பண்ணு கண்ணா. கிணத்து நீரை வெள்ளமா கொண்டு போகும். சரியான தருணத்திலே மொத்தமா பார்த்துக்கிட்டு கிளம்பிடலாம் சுவிட்சர்லாந்துக்கு. வெரி குட். சபாஷ், சரியான தருணத்துல தான் நான் வந்திருக்கேன். சுவிட்சர்லாந்துக்காக கிளம்ப போற லல்லி. ஏன்டா டேய் கண்ணுசாமி, எனக்கு கடுக்காவா கொடுக்க சொல்ற? உன்னை என்ன செய்யறேன் பாரு. மிஸ்டர் வரராஜ், அவர் ஏதாவது செய்தீங்களோ அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மரியாதை குலைஞ்சு போகும். ஜாக்கிரதை. ஓஹோ, ஏன் மரியாதையை நீ குறைச்சிடுவிய? ஒழுங்கானவன் நினைச்சு உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருந்தேன் பாரு. அதுக்காகவா ஏன் மரியாதையை கெடுத்துடுவேன்னு என்கிட்டயே பேசுற? ஏன் பங்களாவில தங்கி இருந்துகிட்டு அந்த சூதாடி பையனோட சரசமாடுறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? உன்னை என்ன செய்யணும்? ஒரு பெண்ணை கை நீட்டலாமாங்கிற புத்தி இருக்கா உனக்கு? என்ன பார்த்து என்னமோ சூதாட்டக்கார பையனு கேட்டுட்ட. நீ என்ன யோகியனா? பேச்சப்பார் வெட்கம் கட்டவனுக்கு. நான் என்னடா வெக்கம் கட்டு நடந்துட்டு வெட்டி சோத்து பயல. ஏதாவது பேசினா எலும்ப நொறுக்கி விடுங்க, நொறுக்கி. பொண்ண சொல்லி என்ன பிரயோஜனம்? சுந்தர அன்னைக்கு சொன்னது நிஜமாத்தான் போச்சு. அவன் பேச்சை கேட்டிருந்தா என் வீட்டிலேயே எனக்கு இந்த சாகசக்காரினால் அவமானம் நேர்ந்திருக்குமா? அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணு என்னால அவமானப்பட்டதால குனிய வேண்டாம் மிஸ்டர் வரதராஜன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா எனக்குரியதை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். உனக்குரியதா? என் பேரை சீர்குலைச்சதுக்கு நஷ்டம் ஈடா கேட்கிறேன். நாசக்காரி, இனிமே நீ போகல அப்புறம் நடக்கிறதே வேற. லல்லி, இவர்கிட்ட என்ன பேச்சு? யோ, உன்னை கோர்ட்ல இழுத்து வச்சு நான் வாங்குற விதமா வாங்குறேன். இல்ல என் பேரு காட்டன் கண்சாமி இல்ல. Come on, my dear. மிஸ்டர் வரதராஜன், கோர்ட்டில் சந்திப்போம். பாய் பாய். கம் ஆன் டியர். தொலைஞ்சது திருட்டு கழுதைங்க.